ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம். அது மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ப்னா என்னன்னு பார்க்கணும். வேர்ப் அப்படின்னா இது ஒரு வேர்டு. இந்த வேர்டு அந்த சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணும். என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத இண்டிகேட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரன், ஈட், ஜம்ப், ஸ்லீப். இதிலலாம் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ரன், ஈட், ஜம்ப், ஸ்லீப் டூயிங் வேர்ட்ஸாக இருக்குது. அதை தான் நம்ம வேர்புன்னு சொல்கிறோம். இந்த டூயிங் வேர்ப்ஸு இந்த வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்ஸிலரி வேர்ப். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி இஸ், ஆம், ஆர், வாஸ், வர் இதெல்லாம் வேர்புன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பி வேர்ப். ஆக்சுவலாக இதெல்லாம் பி வேர்ப். ஆக்ஸிலரி வேர்ப் 3 டைப்ஸாக டிவைட் ஆகிருக்கு. பி, ஹாவ், டூ. பி அப்படின்னாங்கிறது ஒரு ரூட் வேர்டு. இந்த பியில் இருந்தால் இஸ், ஹேர், வாஸ், வர், டீயிங், பீன் வந்திருக்கு. இது எல்லாமே ஆக்ஸிலரி வேர்ட்ஸ் தான். இது எப்படிலாம் மெயின் வேர்புக்கு ஹெல்ப் ஆகுங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்து ஹேவ், ஹேஸ், ஹேட், டஸ், டிட், டூ இது எல்லாமே ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தான். இது எல்லாமே மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ ஆம் ஸ்டடியிங். நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதில் மெயின் வேர்ப் எது? ஸ்டடியிங். ஸ்டடிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ இதுதான் வேர்பு. இந்த ஆம்ங்கிறது ஐக்கும் ஸ்டடியிங்க்கும் சென்ட்ரலில் இது ஹெல்ப் பண்ணுது. ஐ ஆம் ஸ்டடியிங். ஐ ஸ்டடியிங்க்கு நடுவில் இருக்க ஆம் ஒரு வேர்பாக இருக்குது. ஐ ஆம் ஸ்டடியிங் ஒரு ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுற வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. ஐ ஆம் ஸ்டடியிங் இதுதான் ஆக்ஸிலரி வேர்ப். அடுத்து ஷீ இஸ் வாட்சிங் டிவி. ஷீ இஸ் வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்துட்ருக்கா. அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதில் அவள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? டிவி பார்த்துட்ருக்கா. ஸோ இதுதான் மெயின் வேர்பு. இந்த மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக ஆக்ஸிலரி வேர்ப் இருக்குது. ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இது முதல்ல மெயின் வேர்ப்லேருந்து இஸ், ஆம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே இங்கிலீஷ் கிராமரில் ஷீ, ஹீ, இட் இந்த மூணையுமே சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம எஸ் ஆட் பண்ணிடணும். எஸ் ஆட் பண்ணணும். இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் எக்ஸல் பண்ணிடலாம். தென் தே, வி, யூ இது எல்லாமே ப்ளூரல். இந்த மூணும் இந்த ஒரு ட்ரிக்கு தான்ப்பா இங்கிலீஷில். இந்த ஷீ இருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆம் ஐக்கு பின்னாடி எப்போவுமே ஆம் இல்லைன்னா வாஸ் தான் இருக்கும். இதுக்கப்புறம் வேறு இது ஐனா ஆம் இருக்கும். இது ப்ரெசன்ட் டென்ஸில். ஐனா வாஸ், ஐ வாஸ் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஷீ இஸ் வாட்சிங் டிவி. இதில் ஷீ இருக்கிறதுனால இஸ், அதனால ஷீ இஸ் வாட்சிங் டிவி. ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் லஞ்ச். இல்லை ஹாவ், ஹேஸ் ரெண்டுமே என்னது? ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளது. ஹாவ், ஹேஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில். ஹாவுங்க ஷீ இருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணிடணும். ஷீ, ஹீ, இட்டுக்கு ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ, தே, வி, யூக்கு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுக்கு ஹாவ். ஹேஸ்னா சிங்குலர், ஹாவ்னா ப்ளூரல். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஃபினிஷ்டு லஞ்ச். ஷீ ஹாஸ் கான் ஹோம். இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஆக்ஸிலரி வேர்ப். டு யூ லைக் பீட்ஸா? ஐ டிட் கால் யூ. டூ, டிட். டூ, டஸ். இந்த நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ்ஸுங்கிறது ஹீ, ஷீ, இட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளான ட்ரிக்கு. ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணக்கூடிய டஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் ஃபார்மில் இருக்க தே, வி, யூ வந்துச்சுன்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய டூ யூஸ் பண்ணுவோம். டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இது எல்லாமே பேசிக்கான கிராமர். இது அட்வான்ஸ்டு லெவலில் இருக்க ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அட்வான்ஸ் லெவலில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? கேன், குட், மஸ்ட், ஷுட் இது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருக்கா. இதுதான் ஆக்சுவலாக மெயினாக ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாம்.
கேன் அப்படின்னா வந்து எபிலிட்டி. ஒருத்தங்களால் முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தங்களால் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எபிலிட்டி, அவங்களோட எபிலிட்டி என்ன? யூ கேன் சிங் வெல், அவளால் பாட முடியும். ஹீ மஸ்ட் கோ ஹோம் அப்படின்னா வந்து அது ஒரு தேவை, கட்டாயமான தேவை, கட்டாயமாக நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லதான் மஸ்ட். மே ஐ கம் இன்னா பெர்மிஷன், மே கம் இன், மே கோ தேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஷி ஷுட் ட்ரை ஹார்டர், ஒரு அட்வைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. இட் மைட் ரெயின் டுடே, இது வந்து இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யலாம் அப்படிங்கிறது. குட் வெர்சஸ் வுட் பற்றி பார்க்கலாம். குட் அப்படின்னா வந்து ஒருத்தங்களால் முடியும், எபிலிட்டியாக தான். கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம இப்படி சொல்லுவோம். ஐ குட் ஹெல்ப், என்னால் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா. அது எபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி. வுட் அப்படின்னா இமேஜினரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் ஹெல்ப் யூ இஃப் ஐ ஹேட் டைம், என்னால் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா. குட் அப்படின்னா அபிலிட்டி, அதான் நான் வந்து சொன்ன மாதிரி. வுட் அப்படின்னா கண்டிஷ்னல். தென் ஷுட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இது வந்து நம்ம வந்து உறுதியாக கட்டாயமாக நம்ம ஒருத்தங்கள்ட்ட சொல்லுன்னு சொல்ல முடியாது, ஒரு அட்வைஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரூல் கிடையாது, ஒரு ஒப்பீனியன் நீங்கள் சொல்லிக்கலாம். யூ ஷுட் ஈட் மோர் வெஜ்ஜிஸ், நீ வந்து அதிகமாக காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் தான். ரெக்கமெண்டேஷன், நான் சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மஸ்ட்டுங்கிறது கட்டாயமாக நம்ம சொல்லணும், நாட் ஆப்ஷனல். ஸ்ட்ராங் ரூல், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அட்டெண்ட் எக்ஸாம், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டு வியர் ஐடி கார்டு. எப்போவுமே மஸ்ட்டுன்னா ஷுட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.